இதை எப்படி நீங்க அதாவது நீங்க கில்லர் காயின் டாஸ்க் அதை பண்ணலையா, நீங்க அந்த டாஸ்க்ல இதை பண்ணலையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இதை எப்படி பாக்க? இல்ல கில்லர் டாஸ்க்ல அப்படி பண்ணியிருந்தா பிக் பாஸ் உள்ள வரவே இல்லையே. இப்ப நாங்க பிராங்க் பண்ணோம், இப்ப பிக் பாஸ் உள்ள வரல, அப்ப பாத்துட்டு அவர் முட்டாளா இல்லையே. இப்ப கில்லர் டாஸ்க்ல வந்து நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்க, பண்ணும்போது எல்லாம் அவரை சேர்ந்து அமுக்கிட்டீங்க சொல்றீங்க. ஏன்னா அது இது ஒன்னாடா? எல்லாரும் சேர்ந்து அமுக்குறதும் நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி ஒருத்தனை எட்டு வைக்கிறதும் ஒண்ணா கேக்குறீங்க. உங்க கழுத்துல உங்க கால் வச்சாங்களா, இல்ல சோக் பண்ணி புடிச்சிட்டாங்களா? அது ஒரு கேம், பாயிண்ட பேஸ் பண்ணி தான் பண்ணாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பிளான் பண்றீங்க. திவ்யாவையும் அப்படி புடிச்சாங்க. திவ்யா ஓப்பனா சொல்றாங்க, ரொம்பலாம் பிரஷர் போடாதீங்க, நான் எந்திரிக்க மாட்டேன். நான் எந்திரிக்க மாட்டேன், விட்டுருங்க அவ்வளவுதான். இப்போ வந்து சாண்ட்ரா லாக் பண்ணாங்க, அவங்க சிரிச்சிட்டு. ஆனா அந்த கேம் எவ்வளவு கேவலமா ஆடணுமோ அப்படி ஆடினாங்க மொத்த பேருமே. ஆமா எல்லாருமே இந்த கேம் இப்படி ஆடணும். நீங்க அதாவது டிக்கெட் ஃபினாலே தான் சீரியஸான கேம். அது ஜாலியாக சுற்றி விளையாடி இங்கே கேம் தூக்கி போடுறதுன்றது அது அதான் சொல்லிட்டாரு அவரு. இவ்வளோ டிக்கெட் ஃபினால் நான் பார்த்ததே கிடையாது பிக் பாஸ். அவர் கழுவி ஊத்திட்டார். இந்த மொத்த சீசனையும் கழுவி ஊத்திட்டார் பிக் பாஸ். நியாயப்படி பிக் பாஸுக்கு 4 பிபி டேப்லெட்டை என் சார்பாக எடுத்துட்டு போய் போகும்போது கொடுத்துட்டு வந்துருங்க. ஐயோ இல்லை, ஒருவேளை ஷோ முடிஞ்சு அவரை பார்க்குற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஆக்சுவலாக. இருந்தாலும் அந்த சீசனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெளியே போனாலே ப்ரெஸ்ஸு கேட்குற விஷயந்தான். ஏங்க எப்படி இருக்குன்னு கேட்குறேன். என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஆக்சுவலாக.